ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவா விஜி வித் லவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே, அதாவது நம்மளோட டே. சண்டேனாலே நம்ம டே தான். இந்த ஒரு நாளில் தான் வந்துட்டு நமக்கு என்ன தேவை, நம்மளுக்கு இன்னும் என்னெல்லாம் இருக்குது வீட்டில் பாப்பாங்களுக்கு, நம்மளோட வேலைங்களே இந்த ஒரு நாளில் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு காலையில் டிஃபன் இட்லி தான் பண்ணியிருந்தேன். ஆனால் லேட்டாக டீ குடிச்சனால காலையில் சாப்பிடாம கிளம்பி அப்படியே 3 பேரும் கடைக்கு போயிடலான்ட்டு கிளம்பிட்டு இருந்தோம். பாப்பா வந்துட்டு எனக்கு லிப்ஸ்டிக் போடுங்க நான் அடம் முடிக்க, அதை பார்த்த ஹர்ஷ் அதை எடுத்து அவர் உதட்டில் எழுவிட்டு அவர் வாயை பாருங்கள் எப்படி காட்டிகிட்ருக்காருன்னு. மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக கடைக்கு போயாச்சு. அப்புறம் கடைக்கு வந்துட்டு நம்ம கடையில் வந்துட்டு பாப்பா பண்ணுற அலப்பறையை பாருங்கள். லிப்ஸ்டிக் போட்டிருக்காராலம்மா, அதனால் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படி குடித்தா அழிஞ்சிருமா, வய வச்சா அழிஞ்சிருமான்ட்டு அத்தனை கொஸ்டின் பண்ணிவிட்டு ஒரு வழியாக அந்த தண்ணியை குடித்தாங்க. சரி, அப்புறம் அவரை வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம அனுப்பணுன்ட்டு அவர் பாப்பா தம்பி எல்லாமே சாப்பிடாம தான் இருந்தாங்க. அதனால் அவங்கள சாப்பிட அனுப்பிச்சுட்டாச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு எனக்கு வரும்போது அப்படியே இட்லியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சும்மா 2 பேர் கூட்டி பார்த்தேன். ஆளுக்கு 2 ரூபாய் வாங்கினாங்க. அப்படியே அவங்களுக்கும் சாப்பாடை ஊட்டிட்டு சாப்பாடு 2 பேரையுமே தூங்க வச்சாச்சு. அவங்கள தூங்க வச்சுட்டு இவருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அவுட்ஃபிட் வந்துட்டு மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் லைட்டாக ஒரு டேமேஜ் இருந்தது. ரிட்டன் போட்டிருந்தேன், அவங்க வந்து வாங்கவே இல்லை. அதனால் ஸோ இன்றைக்கி போட்டு அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு, கரெக்டாக இருந்தனால விட்டாச்சு. சரி, சின்ன டேமேஜ் தானே அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறமா 2 பேரும் கடையில் இருக்கிற மற்ற வேலைங்களெல்லாம் முடிச்சுட்டு அவர் கடைக்கு கொஞ்சம் காய்கறி வந்திருந்தது. பஜ்ஜிக்கு போடுறதுக்கான வாழைக்காய், மிளகாய், கோஸ் இந்த மாதிரி வந்திருந்த எல்லாத்தையுமே அவர் எடுத்து வச்சிட்டு இருந்தார். அப்புறம் எல்லோரும் ஜாலியாக நபாட்டி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா அதுக்குள்ளே 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் இவங்க சண்டையெல்லாம் தீர்த்து விட்டு கடையை போட்டிட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே சிவாக்கு வேலை வந்துருச்சு. அடுப்பில் இன்றைக்கி தான் வேலை பார்க்கணுன்னு பார்த்துட்ருக்காரு. சரி, அடுப்பில் ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக எரியுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி அந்த ஹோல்ஸ்லலாம் கொஞ்சம் ஊக்கெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அம்மா வீட்டுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். அம்மா வீட்டில் இந்த கோழி குஞ்சு தாங்க விட போகிறோம். அந்த கோழி குஞ்சை நல்லா பாருங்கள் எப்படி வளர்ந்துருச்சுன்னு. டிஃப்ரென்ஸ் எதில் கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாங்கினதில் வந்து ஃபுல்லாக கலராக இருந்தது. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக வளர்ந்த முடி வந்து ஒயிட்டாக வளர்ந்துருக்கு. அதனால நல்லா தெரிஞ்சது அந்த கோழி குஞ்செலாம் நல்லா வளர்ந்துருக்கிறது. அதை தூக்கிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போவேன். ஸோ வெயில் இல்லையா, அதனால் எப்போவுமே தண்ணி பழம் வாங்கிட்டு போவேன். ஃபஸ்ட்டு அப்படியே பழக்கடைக்கு தான் போனோம். அங்கே போயிட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு பழ ஜூஸு. பாப்பா எனக்கு வாட்டர்மெலன் தான் வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டர்மெலனு. எப்பவுமே ரெகுலராக போகிற கடைன்றனால அந்த அண்ணா பாப்பாவுக்கு நிறைய ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. அவர் குடித்ததுக்கப்புறம் மறுபடியும் டம்ளரில் ஜூஸ் ஊற்றி கொடுத்தாங்க. அப்படியே அங்கனுக்குள்ளே உட்காந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு ஜூஸ்லாம் குடித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வாட்டர்மெலனு அப்புறம் நெல்லிக்காய் வாங்கிட்டு போயிருந்தேன். அப்பாவுக்காக வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு அம்மா வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டாங்க. அப்பா மட்டும்தான் வீட்டில் இருந்தார். அண்ணன் கிரிக்கெட் விளாட போயிட்டு வந்தான். அப்புறம் தான் வீட்டுக்கு வந்தான். அப்புறம் அப்படியே ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு வாங்கிட்டு போனால் வாட்டர்மெலனை கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்.
அப்புறம் பாப்பாவுக்கு புது சைக்கிள் வாங்கின ஸ்டார்டிங்கில் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டாச்சு. லீவ்லலாம் பாப்பா அங்கே தானே இருக்கிறா, அதனால் இங்கேருந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொண்டு போய் விட்டாச்சு. அங்கே கொண்டு போய் விட்டதுல தான் பாப்பா சைக்கிளை ஓட்டவே இல்லை. அவளுக்கு இன்னும் அந்த வண்டியை ஓட்ட பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எடுத்து வண்டியை வெளியில் ஓட்டு இன்றைக்கி ஓட்டி பார்ப்போன்னு சொல்லிட்டு அவளை சைக்கிள் ஓட்ட வச்சுட்டு இருந்தார். அப்படியே அண்ணனும் ஹர்ஷும் ஒரு சைடில் பாப்பாவை இறங்கினதும் சைக்கிளில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா அப்பா தூங்கிட்டார். அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். சிவாவும் எங்கள் அண்ணாவும் வந்துட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. அதனால் சரி அப்பாவும் தூங்கிட்டாருன்ட்டு பாய் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் நைட்டு வந்துட்டு பர்ச்சேஸ்க்கு தான் போயிருந்தோம். என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க கிரிக்கெட் விளையாடி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆல்ரெடி கிளம்பியிருந்தோம். அவரும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரஃப்யூஸ்க்கு ட்ரெஸ்ஸே இல்லை, ரொம்ப அழுக்காக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு புதுசாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரங்கோவிலில் விகாஸ்க்கு தான் போயிருந்தோம். ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஃபேவரட் ஸ்பாட் இந்தியன் கிரிஞ்சில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லாலாம் சாப்பிட்லாங்க. 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பிட உட்காரும்போது. அந்த டைமுக்கு பயங்கரமாக தூக்கம் தான் வந்ததுனால நல்லாலாம் சாப்பிடல. ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு.